இப்போ நீ வந்து நெறைய பாவங்கள் பண்ணி இந்த பூலோகத்த விட்டு போயிருக்க. இல்ல ஒரு அகால மரணத்துல செத்து போயிடுற. இல்ல நீ வந்து சூசைட் கமிட் பண்ணின்ட்ட. இல்ல ஒரு சன்னியாசியா செத்து போறோம். இல்ல ஒரு விதவையா செத்து போறோம். இவங்களுக்கான இந்த தர்ப்பணங்கள், இல்ல இவங்களுக்கான ஒரு சாந்தி அடையக்கூடிய தன்மைய தான் மகாலய பக்ஷ காலத்துல நம்ம செய்றோம். ஸோ அதுல நம்ம தவறிர்றோம். இல்ல 1 வருட காலம் நம்ம அமாவாசை எதுவுமே கும்பிடல அப்படின்றதுனால தான், இந்த மாகாளய அமாவாசையில பித்ருக்களை கரை சேர்ப்பது அப்படின்னு சொல்றோம். இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் நம்ம எங்க குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் அருகாமையில் உட்கார்ந்து குடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கோவில் குளங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசையில ஒரே கூட்டமா இருக்கும். ஸோ நீர் நிலை எங்க நீர் இருக்கோ, அது பக்கத்துல தான் உட்கார்ந்து நம்ம அந்த பித்ரு காரியங்களை செய்யணும். ஏன்னா, எல்லா ஆத்மாக்களுமே நீர்நிலைகள் பக்கத்துல தான் இருக்கும். அதேபோல கடல் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திர ஓரம் ராமேஸ்வரம் பார்க்கலாம், திருப்புல்லானில பார்க்கலாம், கோகர்ணால பார்க்கலாம். அதே மாரி வர்க்கலால, பூரி ஜெகந்நாதர் டெம்பிள் இது எல்லாமே வந்து ஆத்ம சாந்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்கள்.